ஒரு ஆங்கிள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் எந்த பாயிண்ட் மார்க் பண்ணலாம்? இந்த நமக்கு வெர்டெக்ஸ் இருக்குல்ல அதுக்கு மார்க் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச வெர்டெக்ஸ் A ல இருந்து ஆரம்பிக்கிறது. இது A அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு ரே இருக்குல்ல, இந்த ரேல ஏதாவது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணாதான் நம்ம இந்த ரேயை குறிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க B இங்க C அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இருக்கிற ரெண்டு ரேஸ் அதாவது கதிர்கள் என்னவா இருக்கும்? AB மேல யாரோ இது ஒரு கதிர், அதுக்கப்புறம் AC அப்படிங்கிறது இன்னொரு கதிர். A அப்படிங்கிறது தான் வெர்டெக்ஸ் இல்ல முனை அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஆங்கிள நம்ம எப்படி குறிக்க போறோம் அப்படின்னா வேணா ஆங்கிள் A அப்படின்னு எழுதலாம். அதாவது ஏன்ற புள்ளி இருக்கிற இடத்துல இருக்கிற கோணம் அப்படின்னு எழுதலாம். ஆனா இது சில சமயம் கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால நம்ம இதையே BAC அதாவது ஆங்கிள் B ஆரம்பிச்சு A க்கு போயிட்டு C க்கு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நேம் கொடுக்கலாம். இல்லனா ஆங்கிள் CAB அப்படின்னு கொடுக்கலாம். ஆனா ரொம்ப கவனமா பாருங்க, ரெண்டுத்தையுமே A நடுவுல இருக்கு. இந்த ஆங்கிள நம்ம ஆங்கிள் ABC அப்படின்னு எழுதவே முடியாது. இது மட்டும் நம்ம நிச்சயமா தெரியும். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு புள்ளியில 3 கதிர்கள் சந்திக்குது. இங்க எந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாம் உண்டாகுது? இங்க ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்க ஒரு ஆங்கிள் இருக்குது, அப்புறம் பெரிய இந்த ஆங்கிளும் இருக்குது. இதுக்கு பேர் வைக்கும் போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இந்த மாதிரி முதல்ல வெர்டெக்ஸ்க்கு பேர் வைக்கலாமா? இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? P அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மூணு ரேலையும் ஒவ்வொரு பாயிண்ட் சூஸ் பண்ணி இது Q, இது R, இது S அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல எந்த ஆங்கிளுக்கு எந்த பேர் வைக்கணும்? ஆக்சுவலா இந்த முனை அதாவது வெர்டெக்ஸ்க்கு நம்ம P அப்படின்னு சொல்லிருக்கோம். சரி, நம்ம வெறும் ஆங்கிள் P அப்படின்னு சொல்லலாமா? P அப்படி சொன்னா இந்த சின்ன ஆங்கிளா இல்ல இந்த சின்ன ஆங்கிளா இல்ல இந்த பெரிய ஆங்கிளா எதை சொல்றோம் அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். அதனாலதான் நம்ம கோணங்களை குறிக்கும் போது அந்த மூணு வெர்டெக்ஸும் வரணும் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்றோம். குறிக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா RPQ எப்படி இருந்தாலும் நடுவுல P வேணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த குட்டி ஆங்கிள நம்ம RPS ஆங்கிள் அப்படின்னு குறிக்கலாம். இல்ல ஆங்கிள் SPR அப்படின்னு கோணம் மாதிரி இருக்கிற சிம்பிளை யூஸ் பண்ணு. இப்போ பெரிய ஆங்கிள் என்னால கெஸ் பண்ண முடியுதா? கரெக்ட். ஆங்கிள் QPS அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆங்கிள் SPQ அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சரியானது. இப்போ நீங்க என்ன கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ் நேம் பண்ணும்போது நம்ம பக்கத்துல இருக்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ABC, PQR அந்த மாதிரி. நான் திருப்பூர் கட்டாயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க. இதுல இங்க C, இங்க P, இங்க M அப்படின்னு எடுத்துருக்கோம். சம்பந்தமே இல்லாம 3 லெட்டர்ஸ். இந்த ஆங்கிள் நம்ம ஆங்கிள் MCP அப்படின்னு எழுதலாம். இல்ல ஆங்கிள் PCM அப்படின்னு எழுதலாம். எப்படி ஆங்கிள் உருவாகுது? என்ன இதுல ஆங்கிள் உருவாகும்? முதல்ல ஆங்கிள்ஸ் வந்து ஏ அங்க மார்க் பண்றத கேக்கல. முதல்ல ஆங்கிள்ஸ் எப்படி உருவாகும்? யார் சொல்றா? இதுக்கு பேர் என்ன? அந்த ரெண்டு கோடு இப்படி போட்டோம் இல்லையா, அந்த கிளாத் எடுமா. ரே. ஓகே, வெரி குட். அப்ப என்ன ஆகும்? ரெண்டு ரே வந்து என்ன ஆகணும்? மீட் ஆகும் இல்லையா?
காமி. நம்ம நேத்தே இது படிச்சோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்ல ரேஸ் வந்து என்ன செய்யும்? ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுறப்போ மீதி இருக்க பகுதியெல்லாம் என்ன உருவாகுது? ஆங்கிள்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு ரேஸும் they meet at a point and it makes an angle. அதுக்குள்ள ஒரு கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப்ல தான் என்ன உருவாகும்? ஆங்கிள்ஸ் உருவாகும். ஸோ ஆங்கிள்ஸ்க்கு பேர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல கொடுப்போமா ஸ்மால் லெட்டர்ல கொடுப்போமா? ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட் இல்லையா? வெர்டெக்ஸ். இந்த ரெண்டும் டூ ரேஸ் எங்க மீட் ஆகுதோ அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு வெர்டெக்ஸ் முனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஆங்கிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். இது என்ன பேர்? அவங்க எப்படி சொன்னாங்க? தனித்தனியா பாயிண்ட்ஸ் நம்ம இது மாதிரி போட்டு ஆங்கிள் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கண்டினியூஸா 3 பாயிண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து போடலாம்னு சொன்னாங்களா இல்லையா? ஸோ அப்போ என்ன நம்ம இங்க கொடுக்கலாம்? இப்போ இந்த இதுக்கு வெர்டெக்ஸ்க்கு நான் இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து என்ன கொடுக்க போறேன்? பி. இப்போ ஆங்கிள் எங்க உருவாகுது? பீலியா உருவாகும். எங்க? இதுக்கு பேர் என்ன சொன்ன? சென்டரா இல்ல வெர்டெக்ஸ். என்ன இதுக்கு பேரு? வெர்டெக்ஸ். என்ன பேர் இதுக்கு? வெர்டெக்ஸ். அப்போ இது ஒரு ரே தெரியும். ரேல நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் அங்கங்க இருக்கும் இல்லையா? ஒரு லைன்னாவே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்க நான் Pன்ற பாயிண்ட் கொடுக்குறேன், இங்க Qன்ற பாயிண்ட் கொடுக்குறேன், இந்த இடத்துல R, PQR. ஸோ அப்போ நம்ம ஒரு ஆல்பபெட்ஸ் எப்படி போடுறோம்? கண்டினியூஸா அடுத்தடுத்த ஆல்பபெட்ஸா நம்ம என்ன செய்யறோம்? 3 பாயிண்ட்